அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதம். ஆவணி மாதம் என்றாலே சதுர்த்தி. சதுர்த்தினாவே விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு என்ன நெய்வேத்தியம் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய நெய்வேத்தியங்கள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் பிள்ளையாருக்கு என்னென்னலாம் பிடிக்குங்கிறது ஒரு பெரிய பட்டியலிடுறார். அதாவது பக்கரை விசித்திரமணி அப்படிங்கிற அந்த திருப்புகழ், அந்த திருப்புகழில் பிள்ளையாருக்கு என்னென்ன நெய்வேத்தியம்லாம் பிடிக்கும்னு சொல்கிறாரு. அந்த சந்தத்தோடு கூடிய அந்த திருப்புகழ் பாட்டு, அந்த பாட்டு என்ன, அந்த நெய்வேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே நெய் எட்புரிய வற்றுவரை இளநீர் வண்டச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பல மிடிப்பல் வகைதனி மூல மிக்க அடி சிற்கடலை பச்சனமெனக் கொளறு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெற்பகுடி லச்சடியில விற்பர மரப்பருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே என்பது அருணகிரிநாதர் அவர் இந்த நெய்வேத்தியம் பற்றி கூறியுள்ள இந்த பாடலாகும். ஒரு அருமையான இந்த பாடலில் பிள்ளையாருக்கு என்ன நெய்வேத்தியம்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பெரிய பட்டியலாயிட்டிருக்கார். என்னென்ன பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலில் அழகாக சொல்லியிருக்காரு. பக்கரை விசித்திரமணி அப்படிங்கிறது இந்த பாடலாகும். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, பாருங்க, கரும்பு, பழ வகைகள், எல்லா பழமும் பிள்ளையாருக்கு பிடிக்கும். கொய்யா, ஆப்பிள் அந்தமாரி. அப்புறம் அவருக்கு சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். நல்லா நெய் நல்லா இருக்கிற சர்க்கரை பொங்கல். இந்த பாருங்களேன், அடுத்தது பொரி, எள்ளுரண்டை. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தது இந்த பொரியும் எள்ளுரண்டை. அப்புறம் மாவுனால் செய்த பொருள்கள், பச்சரிசி மாவுனால் செய்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் பிள்ளையாருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை பிடிக்கும், இனிப்பு கொழுக்கட்டை பிடிக்கும். இப்படி பிள்ளையாருக்கு இந்த மாவினால் செய்யப்பட்ட பல வகையான இந்த பொருட்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இளநீர், அப்பம், அவுள், இந்த கலாக்கா ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அப்புறம் அவருக்கு பயிறு ரொம்ப பிடிக்கும், சுண்டல் பிடிக்கும். இதுபோல் பிள்ளையாருக்கு நிறைய இந்த பட்சணங்கள் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். இதையெல்லாம் நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நைவேத்தியமாக செஞ்சு நாம் அவருக்கு படைக்கணும். இந்த பாட்டோடைய முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒப்பற்ற வினைகளை நீக்க வல்ல அருட்கடலே கருணை மலையே வளைந்த சடையும் பினாகம் என்னும் வில்லையும் கொண்ட மேலான சிவபெருமான் பெற்றருளிய விநாயகனே ஒற்றை கொம்புடைய பெருமானேன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த மகாபாரதம் எழுதும் பொழுது தந்தத்தை உடைச்சி இந்த பாரதத்தை எழுதினால ஒற்றை கொம்புடைய பெருமானே அப்படிங்கிறத இந்த பாட்டை பாடி முடிக்கிறாரு. இது ஒரு திருப்புகழில் அருணகிரிநாதர் கூறிய ஒரு அழகான ஒரு இந்த பாடலாகும். நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த பாடலையும் பாடி இந்த பலகாரங்கள், பட்சணங்கள் எல்லாத்தையும் பிள்ளையாருக்கு நைவேத்தியமாக செய்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை வணங்கி நமக்கு பிடித்தமான அவருடைய பாடல்கள், என்ன பாடல்கள் தெரியுமோ அந்த பாடல்களையும் பாடி, இப்போ எல்லாருக்கும் எளிமையான பாடல், 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகிறேன். இது போன்ற உங்களுக்கு தெரிந்த எளிமையான பாடல்களை பாடி பிள்ளையார் சதுர்த்தி அன்று, இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அவரை வழிபட நம்முடைய வினைகளாகவும் தீரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.